ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆந்திராவில் மோடி ரோட் ஷோ. சந்திரபாபு, பவன் கல்யாண் பங்கேற்பு. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக ஆந்திரா சென்றார். விசாகப்பட்டினம் ஏர்போர்ட் வந்த பிரதமர் மோடியை கவர்னர் அப்துல் நசீர், முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் வரவேற்றனர். அங்கிருந்து ஆந்திரா பல்கலை மைதானத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி புறப்பட்டார். திறந்தவெளி வாகனத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடியை சாலைகளின் இருபுறங்களில் திரண்டிருந்த மக்கள் பூக்களை தூவி உற்சாகமாக வரவேற்றனர். பிரதமருடன் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் ஆகியோரும் சென்றனர். பின்னர் நடந்த விழாவில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பல்வேறு முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். விழாவில் பிரதமர் மோடி பேசியதாவது: ஆந்திரா அனைத்து வாய்ப்புகளும் நிறைந்த மாநிலம். இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் நிறைவேறும் போது ஆந்திரா வளர்ச்சி அடையும். அப்போது இந்தியாவும் வளர்ந்த நாடாக மாறும். ஆந்திராவின் வளர்ச்சியே எங்கள் தொலைநோக்கு பார்வை. ஆந்திர மக்களுக்கு சேவை செய்வதே எங்கள் இலக்கு. ஆந்திரா 2047ஆம் ஆண்டுக்குள் $2.5 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆந்திரா 2047ஆம் ஆண்டுக்குள் $2.5 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த தொலைநோக்கு பார்வையை நனவாக்க சந்திரபாபு நாயுடு அரசு ஸ்வர்ண ஆந்திரா 2047 திட்டத்தை துவக்கியுள்ளது. இந்த இலக்கை அடைய ஆந்திராவுடன் மத்திய அரசு தோள் கொடுத்து உதவி வருகிறது. ஆந்திராவின் வளர்ச்சி புதிய உயரத்திற்கு செல்லும் என பிரதமர் மோடி கூறினார். அன்று சம்பந்தம் இல்லை, இன்று திமுக அனுதாபியா? வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை கேள்வி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவைச் சேர்ந்தவர் என கூறப்பட்டு வந்தது. ஆனால் அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமைச்சர்கள் மறுத்து வந்தனர். இது தொடர்பாக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தெளிவுபடுத்தினார். ஞானசேகரன் திமுக நிர்வாகி இல்லை, திமுகவின் அனுதாபி என கூறினார். இது தொடர்பாக அமைச்சர்கள் ரகுபதி, கோவி செழியன் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் பேசியதை ஒப்பிடும் வீடியோவை அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். எனவே ஊடகங்களில் வர்றதில் அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது தவறான தகவல். இது அண்ணாமலை சொல்லுகிற காரணத்தால் அது ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல. எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம். அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மை. நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவியோட கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க முறிக்கல. ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அன்று சொன்னார்கள். இன்று திமுக அனுதாபிதான் என்கிறார்கள். விரைவில் யார் அந்த சார் என்ற புதிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் போது ஞானசேகரன் திமுக நிர்வாகிதான் என்பதை இவர்கள் ஒப்புக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என அண்ணாமலை கூறியிருக்கிறார். திமுக அனுதாபியே இப்படின்னா பவர்ஃபுல் மேன் எப்படி இருப்பார்? வானதி கேள்வி. மகளிர் உரிமை தொகை கொடுத்துவிட்டால் பாலியல் கொடுமைகளிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும் என ஸ்டாலின் நினைக்கிறாரா என பாஜக எம்எல்ஏ வானதி கேட்டார். இதற்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை பற்றியெல்லாம் பெரிய அளவிலே கவனத்தை எடுத்து இந்த அரசு செயல்படுவதை பற்றி குறிப்பிடாமல் சம்பந்தமே இல்லாமல் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை பற்றி அதிகமாக பேசி மற்றும் அந்த குறிப்பிட்ட வழக்கில் தொடர்புடைய நபர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்பதோடு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறது என இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் பதிலளித்திருக்கிறார். மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துட்டா பாலியல் சம்பவங்கள்ல பாதுகாப்பு கிடைச்சிரும் நினைக்கிறாரா முதலமைச்சர்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரணமாக அனுதாபியாக இருப்பவர் சக்தி வாய்ந்த அமைச்சர்களோடு நெருக்கமாக நின்று புகைப்படம் எடுக்க முடியுமா? சாதாரண அனுதாபி அமைச்சரை பக்கத்தில் நெருங்க முடியுமா?
அப்ப அனுதாபியே இத்தனை குற்ற வழக்குகளோடு அமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிறார் என்றால் அப்போ ஒருவேளை கட்சியில பவர்ஃபுல் பதவி இருந்ததுன்னா அவர்களை நெருங்க முடியுமா? எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு மத்திய அரசை குறை சொல்கிறார். சரி, இந்த வழக்குல நீங்க மத்திய அரசை குறை சொல்றீங்க, கவர்னரை குறை சொல்றீங்க. கவர்னர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, துணைவேந்தர் போடல, அதனால எங்களுக்கு இதுல பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே, கவர்னர் சம்பந்தப்படாத சட்டம் ஒழுங்கு காவல்துறை முழுதாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொது இடங்களில் எல்லாம் பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடக்கிறதே, அப்போது அதற்கு நீங்கள் தானே முழுதாக பொறுப்பேற்க வேண்டும். இஸ்ரோவை வழிநடத்த இன்னொரு தமிழர் யார்? நாராயணன் சாதித்தது என்ன? இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பதவிக்காலம் வரும் 13ஆம் தேதி முடிகிறது. புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை மத்திய அமைச்சரவை நியமன குழு வெளியிட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி இஸ்ரோ தலைவராக நாராயணன் பதவியேற்க உள்ளார். 2 ஆண்டுகள் அந்த பதவியில் அவர் இருப்பார். டாக்டர் நாராயணன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அருகே உள்ள மேலக்காட்டு விளை கிராமத்தில் 1964 பிறந்தார். பள்ளிக் கல்வியை தமிழ் வழியில் படித்தார். மெக்கானிக்கல் என்ஜினியரிங் துறையில் டிப்ளமோ பட்டமும் அதன் பிறகு AMIE பட்டமும் பெற்றார். 1984 இஸ்ரோவில் ஏரோஸ்பேஸ் என்ஜினியராக பணியில் சேர்ந்தார். இப்போது அவர் திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோ ஆராய்ச்சி மையத்தில் இயக்குநராக உள்ளார். இஸ்ரோவின் ராக்கெட் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் நாராயணன் பெரும் பங்களிப்பு செய்துள்ளார். குறிப்பாக PSLV மற்றும் நாட்டின் அதிக எடை கொண்ட LVM-3 ராக்கெட்டுகளின் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் பணிகளில் முக்கிய அங்கம் வகித்தார். ககன்யான் திட்டத்தில் இந்த LVM-3 ராக்கெட் பயன்படுத்தப்பட உள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் அடுத்த தலைமுறை ராக்கெட்டை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்தியா சொந்தமாக அமைக்கவுள்ள விண்வெளி நிலையத்துக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பவும் மனிதனை நிலவுக்கு அனுப்பவும் இந்த அடுத்த தலைமுறை ராக்கெட்டை பயன்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. காரக்பூர் IIT-யில் கிரையோஜெனிக் என்ஜினியரிங் பிரிவில் MTech முடித்த டாக்டர் நாராயணன் இஸ்ரோவில் கிரையோஜெனிக் என்ஜினை உருவாக்கும் பணியில் முக்கிய அங்கம் வகித்தவர். கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெற விரும்பியது. ஆனால் பல்வேறு அரசியல் சிக்கல்களால் அது நடக்கவில்லை. அதைத் தொடர்ந்து இந்தியாவே கிரையோஜெனிக் என்ஜின்களை உருவாக்க முடிவு செய்தது. அதில் டாக்டர் நாராயணனின் பங்களிப்பு இன்றியமையாத ஒன்று. இதன் மூலம் கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள 6வது நாடு என்ற சிறப்பை இந்தியா பெற்றது. சந்திரயான் 2 திட்டத்தை செயல்படுத்த LVM-3 ராக்கெட் பயன்படுத்தப்பட்டது. சந்திரயான் 2 திட்டத்தில் நிலவில் லேண்டர் தரையிறங்கும் போது விழுந்து நொறுங்கியது. அதற்கான காரணங்களை ஆய்வு செய்ய தேசிய அளவில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதன் தலைவராக நாராயணன் செயல்பட்டார். சந்திரயான் 2 திட்டத்தின் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை இக்குழு கண்டறிந்தது. அந்த மாற்றங்களால் சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றது. இவரது வழிகாட்டுதலின் பேரில் சந்திரயான் 3 திட்டத்தில் லேண்டர் மற்றும் ரோவர் ஆகியவற்றின் வடிவமைப்பிலும் தொழில்நுட்பங்களிலும் பல மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதன் காரணமாக சந்திரயான் 3 திட்டத்தில் விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறக்கப்பட்டது. இந்த சாதனையை படைத்த 4வது நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைத்தது. விண்வெளித்துறையில் 40 ஆண்டுகால அனுபவம் பெற்றுள்ள டாக்டர் நாராயணன் இஸ்ரோவின் புதிய தலைவராக அடுத்த வாரம் பதவியேற்க உள்ளார். இவருக்கு முன் தமிழகத்தைச் சேர்ந்த K. சிவன் இஸ்ரோ தலைவராக பணியாற்றியுள்ளார். அவரும் கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர்தான். இஸ்ரோ தலைவராக பதவியேற்க போகும் நாராயணனுக்கு முதல்வர் ஸ்டாலின், பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி பூர்வீக தமிழர் டில்லி ஹைகோர்ட் நீதிபதியானார். மூத்த வக்கீல்கள் அஜய் இக்பால் மற்றும் ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர் ஆகியோரை டில்லி ஹைகோர்ட் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். டில்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி விபு பாக்ரு இன்று அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதி ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் வைத்தியநாதனின் மகன். பொள்ளாச்சியை பூர்வீகமாக கொண்டவர். டெல்லியில் இளநிலை சட்டம் முடித்த பின் இங்கிலாந்து சென்று வார்விக் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்றார். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டுகளில் மத்திய மாநில அரசுகளுக்காக பல்வேறு வழக்குகளில் வாதாடியுள்ளார். பிரபல வக்கீல்கள் சோலி சொராப்ஜி, K. வேணுகோபால் அவருடைய தந்தை வைத்தியநாதனிடம் ஜூனியராக பயிற்சி பெற்றிருக்கிறார். அயோத்தி வழக்கு, கோத்ரா கலவர வழக்கு, ராணுவம், கடற்படை தொடர்பான வழக்குகள் என பல்வேறு முக்கிய வழக்குகளில் ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர் ஆஜராகியுள்ளார். 15 வயதிலிருந்து திருட்டு பிசினஸ், வக்கீல் ஃபீஸ் கொடுக்க காசு வேணும். ஊட்டியைச் சேர்ந்தவர் ஹரிஹரன், வயது 75, வக்கீலாக உள்ளார். கடந்த ஞாயிறன்று கோவை வந்துள்ளார். சொந்த வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் ஊட்டி செல்ல பஸ் ஏறி இருக்கிறார்.
அப்போது அவரது அருகில் இருந்த ஆசாமி ஹரிஹரன் சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போனை திருடினார். அதிர்ச்சி அடைந்த அவர் சத்தம் போட்டார். சக பயணிகள் திருட்டு ஆசாமியை பிடிக்க முயன்றனர். ஆனால் நெரிசல் மிகுந்த இடத்தில் பஸ்ஸில் இருந்து இறங்கி அவன் தப்பிச் சென்றான். இதுகுறித்து ஹரிஹரன் பெரிய கடை வீதி போலீசில் புகார் கொடுத்தார். சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டது. செல்போன் சிக்னலை வைத்தும் போலீசார் திருடனை ட்ரேஸ் செய்தனர். டவுன்ஹால் பகுதியில் செல்போன் திருடிய ஆசாமி இருப்பதாக சிக்னல் காட்டியது. அங்கு சென்ற போலீசார் ஆசாமியை தேடினர். சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை பிடித்து விசாரித்தனர். ஹரிஹரனிடம் திருடப்பட்ட செல்போன் அவர் கையில் இருந்தது. ஆசாமியை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடந்தது. அவர் கோவை புளியகுளத்தைச் சேர்ந்த மணிகண்டன், வயது 47 என்பது தெரியவந்தது. விசாரணையில் மணிகண்டன் கூறிய காரணம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மணிகண்டன் 15 வயதிலிருந்து திருட்டில் ஈடுபட்டு வருகிறார். சில மாதங்களுக்கு முன்புதான் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். அவர் மீது கோவையில் உள்ள பல்வேறு போலீஸ் ஸ்டேஷன்களில் வழக்கு உள்ளது. பல வழக்குகள் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள இடங்களில் செல்போன், மணி பர்ஸை திருடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் சிறையிலிருந்து வந்த பிறகு மீண்டும் ஏன் திருட வந்தாய் என போலீசார் கேட்டுள்ளனர். என் மீது கோர்ட்டில் 15 வழக்குகள் இருக்கிறது. வழக்கை நடத்தி வரும் வக்கீலுக்கு பணம் கொடுக்க பணம் இல்லை. அதனால் செல்போன் திருடினேன் என கூறியிருக்கிறார் மணிகண்டன். வக்கீலை வைத்து திருட்டு வழக்கிலிருந்து வெளிவர நினைத்தவர் இன்னொரு வக்கீலிடமே திருடி இருப்பது பரபரப்பாக பேசப்படுகிறது. அதிகரிக்கும் HMPV தொற்று, திருப்பதியில் கட்டுப்பாடு, அறங்காவலர் குழு அறிவிப்பு. சீனாவில் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் HMPV தொற்று இந்தியா உள்ளிட்ட பக்கத்து நாடுகளுக்கும் பரவத் தொடங்கியுள்ளது. இந்தியாவில் முதலில் பெங்களூருவில் மருத்துவமனையில் 3 மாத பெண் குழந்தை, 8 மாத ஆண் குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதியானது. தொடர்ந்து குஜராத்தின் அகமதாபாத் தனியார் மருத்துவமனையில் 2 மாத ஆண் குழந்தைக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் 45 வயது மதிக்கத்தக்க நபர், சேலத்தில் 69 வயது நபருக்கும் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களைத் தொடர்ந்து நாக்பூரில் 7 வயது மற்றும் 13 வயது குழந்தைகள் இருவருக்கும் HMPV தொற்று உறுதியானது. இதன் மூலம் இந்தியாவில் HMPV வைரஸால் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்தது. நாடு முழுவதும் HMPV தொற்று பரவுவதால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முன்னெச்சரிக்கையாக மாஸ்க் அணிந்து வருமாறு அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு கூறியுள்ளார். வைகுண்ட ஏகாதசிக்கு ₹300 சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைனில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் நாளை காலை முதல் வழங்கப்படுகிறது. இந்த 2 டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் மட்டுமே 10ஆம் தேதி முதல் 19 வரை 10 நாட்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். மற்ற பக்தர்கள் டிக்கெட், டோக்கன் இல்லாவிட்டாலும் திருமலைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் PR நாயுடு கூறினார். ఇప్పుడు ఏదో కొత్త వైరస్ వస్తూ ఉంది. సామాన్య భక్తులు కానీ ఎవరైనా కానీ తిరుమలకు వచ్చేటప్పుడు మాస్కులు వేసుకొస్తే బాగుంటుందని చెప్పి సూచిస్తున్నాం. ఆ విధంగా మీరు అన్ని జాగ్రత్తలు తీసుకొని తిరుమలకి రావాల్సిందిగా కోరుతున్నాం. తిరుమలకి రావద్దు, ఎవరో రావద్దు అనే రూమర్స్ స్ప్రెడ్ చేస్తున్నారు కొంతమంది. అవన్నీ అబద్ధాలు. అది ఎవరు నమ్మద్దండి. తిరుమలకి వచ్చే భక్తుల్ని ఈ ప్రపంచంలో ఎవరు ఆపలేరు, ఆపరు కూడా. కాకపోతే పైకి వస్తే ఇబ్బంది పడుతున్నారు, టోకన్లో ఉన్న వాళ్ళే రావాలి అనే ఒక సూచన మాత్రమే చేయటం జరుగుతుంది. ఇందులో ఎలాంటి అపోహలు ఏమీ పెట్టుకోవద్దని చెప్పి కోరుతున్నాం. வாய்ப்பு இல்லை என சொல்லியும் கனடாவை வம்பு இழுக்கும் ட்ரம்ப். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார். அதிருப்தியின் காரணமாக சொந்த கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் ஆதரவை இழந்ததால் அவர் இந்த முடிவை எடுத்தார். இந்த ஆண்டு இறுதியில் கனடாவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இச்சூழலில் அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா இணையலாம் என்று அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் கொளுத்தி போட்டார். அமெரிக்காவுடன் இணைவதை கனடா மக்களே விரும்புவார்கள் என கூறிய ட்ரம்ப், வரிகள் குறையும், வர்த்தக பற்றாக்குறை இருக்காது, கனடா பாதுகாப்பாக இருக்கும், அத்துடன் அமெரிக்கா பெரிய தேசமாக மாறும், ஒன்றிணைவோம் என கூறியிருந்தார். ட்ரம்ப் அளித்த ஆஃபருக்கு கனடா முதலில் எந்த ரியாக்ஷனும் காட்டவில்லை. மௌனம் கலைத்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, அமெரிக்காவின் ஒரு பகுதியாக கனடா மாறும் வாய்ப்பே இல்லை என்று பதிலளித்தார். இரு நாடுகளின் சமூகங்கள், தொழிலாளர்கள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு கூட்டாளிகளாக இருப்பதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர் என ட்ரூடோ கூறியுள்ளார். அதன் பின்னரும் டொனால்ட் ட்ரம்ப் விடுவதாக இல்லை. அமெரிக்காவுடன் கனடா இணைந்தால் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் விதமாக இரு நாடுகளும் இணைந்திருப்பது போன்ற வரைபடத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கனடாவை வம்புக்கு இழுத்திருக்கிறார். புரட்டி எடுத்த மழை, மிதக்கும் சவுதி நகரங்கள், தொடரும் மழை எச்சரிக்கை. பாலைவன நாடான சவுதி அரேபியாவில் மழைப்பொழிவு என்பது மிகவும் அரிது.
அந்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஆண்டின் சராசரி மழை அளவு என்பது 101 மில்லிமீட்டர் மட்டுமே, அதாவது 10 சென்டிமீட்டர். இருப்பினும் அவ்வப்போது திடீரென சவுதி அரேபியாவில் கனமழை வெளுத்து வாங்கும். அப்படித்தான் அந்த நாட்டில் கடந்த சில நாட்களாக மழை தொடர்ந்து பெய்கிறது. முக்கிய நகரங்களான மெக்கா, மதினா, ஜெட்டா உள்ளிட்டவை வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன. ஆண்டின் சராசரி மழை அளவே 10 சென்டிமீட்டர் என்ற நிலையில் 2 நாட்களில் மட்டும் சவுதியில் 4.9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஜெட்டா நகரில் 3.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த மழையால் அங்குள்ள பல சாலைகள், சதுக்கங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மழை வெள்ளத்தால் சாலைகள், வீட்டின் அருகே நிறுத்தியிருந்த கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இன்னும் நாடு முழுவதும் பல இடங்களில் பலத்த மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சவுதி தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தலைநகர் ரியாத், மத்திய சவுதி அரேபியா, தென்மேற்கு மாகாணங்களான அசீர், ஜசானுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், உச்சக்கட்ட எச்சரிக்கை விடப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பள்ளத்தாக்குகள், தாழ்வான பகுதிகள், மழைநீர் தேங்கும் பகுதிகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையவும் கேட்டுக் கொண்டுள்ளனர்.